ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மணப்பெண் சமையல். இன்றைக்கி மணப்பெண் சமையலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டில் தயிர் லைட்டாக புளிச்சு போயிடும். அதனால நீங்கள் சாப்பாடில் சேர்த்து சாப்பிட மாட்டீங்க. அதை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு குழம்பு சூப்பராக செய்ய போகிறோம். வடை மோர் குழம்பு தான் செய்ய போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல ஒரு ஜாரில் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. 4 துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் மோர் அதிகமாக புளிச்சிருந்தா 5 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நான் 2 பச்சை மிளகாவை 2ஆக உடச்சி போட்டுக்கிறேன். 10 நிமிஷம் ஊற வச்ச தோரம் பருப்பு 2 கை அளவு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். இதுதான் மோர் குழம்பு மசாலா. ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப முக்கியமான மசாலா இந்த மோர் குழம்புக்கு. அடுத்து நம்ம மோர் ரெடி பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மோருக்கு நான் தயிர் எடுத்துக்கிறேன். இதை நல்லா நான் மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சிக்க போகிறேன். அப்போ தான் இதில் இருக்க திப்பியெல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும் தயிர். நீங்கள் தண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு மோர் ஆகிடும். இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும் மோர். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மோர் குழம்பு மசாலாவை இந்த மோரில் ஆட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மோர் ரொம்ப புளிச்சிருந்தால் நீங்கள் கண்டிப்பாக காரம் அதிகமாக சேர்த்துக்கணும். மீடியமான தயிராக இருந்தால், அதாவது புளிப்பில்லாத தயிராக இருந்தால் காரம் கம்மி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம இதை தாளிக்கிறது பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் காஞ்ச பிறகு ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் நான் காஞ்ச மிளகாய் 10 காஞ்ச மிளகாய் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். 15 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாமே எண்ணெயில் நல்லா கிறிஸ்பியாக நீங்கள் வறுக்கணும். அப்போ தான் சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கிறிஸ்பி ஆன பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மோரை இதில் ஊற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இது லைட் எல்லோவாக இருக்கும். இது நல்லா கொதித்த பிறகு உங்களுக்கு டார்க் எல்லோவாக மாறும். அதுதான் உங்களோட பதம். ஃப்ரெண்ட்ஸ், கொதிக்க கூட நீங்கள் ரொம்ப நேரம் விட தேவையில்லை. ஜஸ்ட் அந்த மசாலா பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் நீங்கள் கொதிக்க விட்டால் போதும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கிளறி விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஜாரில் நான் உளுந்த பருப்பை 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அது 3 கைப்பிடி அளவு போட்டு வடைக்கு ரெடி பண்ண போகிறேன். நல்லா பேஸ்ட்டாக நான் அரைக்க போகிறேன். தண்ணி ஐஸ் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் அரைச்சிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உளுந்தம்பருப்பு இந்த பதத்துக்கு தான் கெட்டியாக இருக்கணும், நல்லா திக்காக இருக்கணும். அப்போ தான் நமக்கு நல்ல வடை வரும். இப்போ 3 கை அளவு நீங்கள் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிங்கன்னா 1 கை அளவு நீங்கள் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வடையில் கண்டிப்பாக எண்ணெய் இழுக்காது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட் போட்டுக்கிறேன். அடுத்து ஒரு பச்சை மிளகாய் நான் நறுக்கி போட்டுக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியை நறுக்கி போட்டுக்கிறேன். அடுத்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் போட்டுக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலையை நான் போட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நான் வடை ஷேப்பாக போடுறதுக்கு ஒரு டிப் சொல்லி கொடுத்துருக்கேன் ரவை வடையில். அதே டிப் நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம். டீ வடிகடியில் நீங்கள் வடை ஷேப்பாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஷேப் வந்துடும். இந்த கலர் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நான் எல்லா மாவையும் வடை சுட்டுற போகிறேன். பாருங்கள், நான் வடை எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். எவ்வளோ ஷேப்பாக அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த கலரில் நீங்கள் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வடையை தான் நம்ம எதில் ஆட் பண்ண போகிறோம்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மோர் குழம்புல இதை ஆட் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போயே ஃபீல் பண்ணுங்கள் இதோட டேஸ்ட் எந்த அளவுக்கு இருக்கும்ன்ட்டு. அடுத்து நம்ம மோர் குழம்புல ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதை முன்னாடியே நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. நான் இப்போ தான் ஆட் பண்ணுறேன். இப்போ தான் லைட்டாக பொங்கவே ஆரம்பிச்சிருக்கு. இது நல்லா பொங்கணும். அப்போ தான் உங்களுக்கு மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நல்லா கிளறி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இது அடி பிடிக்கும். நம்ம தோரம் பருப்பு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக அடி பிடிக்கும். ஸோ அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா பொங்க ஆரம்பிச்சிருச்சு. இதை நல்லா கிளறி விட்டுடலாம். இந்த அளவுக்கு பொங்க ஆரம்பிச்சிச்சுன்னா உங்கள் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ அடுப்பை ரொம்ப சிம் பண்ணிடுங்க.
சிம் பண்ணிட்ட பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உளுந்த வடையை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எல்லா வடையும் போடுற அளவுக்கு இந்த டைம் போதும். உளுந்த வடை வெந்துடும், அதுலேயே நம்ம மோரோட ஆட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு உங்களோட அடுப்பை நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எந்த அளவுக்கு உங்களோட மோரில் ஸ்பேஸ் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் வடையை ஆட் பண்ணிக்கோங்க. முதல்ல வடை ஃபுல்லாக போட்டுருங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் கரண்டி யூஸ் பண்ணி நீங்கள் எல்லாத்தையுமே வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா முங்கிடும் நம்மளோட மோர் குழம்புல. இப்போ கடைசியாக நீங்கள் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நீங்கள் இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ சூப்பராக மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது நல்ல ஒரு சம்மர் டைமில் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களோட ஹெல்த் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நல்ல சம்மர் டைமில் இதை சாப்பிடுங்க. மழை காலத்தில் தயிர் மோரில் ஆட் பண்ணாதீங்க, ஏன்னா வந்து உங்களுக்கு சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.